வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 19/4/2024 அன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது. இது முதல் பட்டியல். அவருடைய பெயர், தொகுதியை நான் தலைமை கழகத்தின் சார்பாக அறிவிக்கின்றேன். சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ கழக அமைப்பு செயலாளர். இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர். 3 காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணைச் செயலாளர் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். அரக்கோணம் திரு ஏஎல் விஜயன் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர். ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர். விழுப்புரம் தனி திரு ஜே பாக்கியராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவணி செயலாளர். சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர். ஈரோடு திரு ஆற்றல் அசோக்குமார் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். கரூர் திரு KRL தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர். சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர். நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித் தலைவர் பேரவை துணை செயலாளர். மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவணி இணை செயலாளர். தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். ராமநாதபுரம் திரு ப ஜெயபெருமாள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர். முதல் பட்டியலில் 16 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் ஒரு கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். நாளை தினம் அதெல்லாம் அறிவிக்கப்படும். அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் SDPI கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நடத்தியிருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்போம்ல. அதாவது தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமான அதிமுகவோட முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. தேர்தல் அறிக்கை எப்போது எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை விரைவில் எதிர்பார்க்கலாம். SDPIக்கு அவருடைய கையெழுத்தாகும்போது உங்களுக்கு சொல்லப்படும்.